எடுத்துக்காட்டு 7.13 x = 2 cos 3t மற்றும் y = 3 sin 2t t belongs to R என்ற விசோஸ் வளைவரையின் மீதுள்ள ஏதேனும் ஒரு புள்ளியில் தொடுகோடு மற்றும் செங்கோட்டின் சமன்பாடை காண்க. xy கொடுத்துட்டாங்க, ஒரு வளைவரை கொடுத்துருக்காங்க. அந்த வளைவரை எப்படி இருக்குன்னா இந்த சைடில் படம் காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த வளைவரை. dy/dx, இதை வந்து dy/dxன்னு எடுத்துக்கிறோம், ஈக்குவல் டு dyயை வந்து dஆல் நம்ம வந்து tஆல் டிஃப்ரென்ஷியல் பண்ணுறோம், dy/dt. அதே மாதிரி dx வந்து dx/dt இப்படி எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒய்யை டிஃப்ரென்ஷியல் பண்ணோம்னா 6 cos 2tன்னு வரும். அதே மாதிரி கீழே பாருங்கள், எக்ஸை பொறுத்து பண்ணும்போது 2 sin வரும். sin வந்தோன்னா மைனஸில் வரும், அப்போ இங்கே -6 sin 3t. ஓகேவா, இதில் வந்து 6 கேன்சல் ஆகிரும். மீதி இருக்கிறது என்ன ஆகுதுன்னா cos 2t / sin 3t. இதுதான் வந்து நம்ம வந்து எம்முன்னு சொல்லுவோம். இப்போ இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து செங்கோட்டின் சமன்பாடும் தொடுகோட்டின் சமன்பாடும் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். தொடுகோட்டின் சமன்பாடு கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் நம்ம வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணி எழுதுவோம். y - b = mx - a. இதில் வந்து bங்கிறது ஏங்கிறது ab என்னன்னா கொஷினில் எக்ஸு ஒய் கொடுத்துருக்காங்க தெரியுமா, இதுதான் வந்து ஏபின்னு நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். y = bங்கிறது என்னது, ஒய் என்னவாக இருக்கும் அங்கே 3 sin 2t, இதுதான் வந்து b. ஈக்குவல் டு m என்னது, இங்கே m வந்து நம்ம dy/dxன்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், -cos 2t / sin 3t. இதுதான் வந்து m. எக்ஸு அடுத்து a என்னது, x - a வந்து எக்ஸோடது 2 cos 3t. ஓகேவா, இது அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா கிராஸ் மல்டிபிள் தான் பண்ண போகிறோம். இந்த sin 3tயை வந்து இதோட மல்டிபிள் பண்ணிட்டு மேலே உள்ளதை அப்படியே அதோட மல்டிபிள் பண்ண வேண்டியதான். ஓகேவா, கீழே உள்ள டேர்மை வந்து ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளதை வந்து மல்டிபிள் பண்ண போகிறோம். இதை வந்து டைரெக்டாக எக்ஸ் டேர்மோட வந்து நம்ம வந்து மல்டிபிள் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இந்த sin 3tயை வந்து இதோட மல்டிபிள் பண்ணோம்னா sin 3t ஒய்ன்னு வரும். sin 3t ஒய் மைனஸ் 3 sin t sin 2t sin 3t. இதை மல்டிபிள் பண்ணோம்னா இந்த மாதிரி வரும். அடுத்து ஈக்குவல் டு இதை இதோட மல்டிபிள் பண்ணுங்கள், -cos 2tx ப்ளஸ்ஸு இங்கே ஒரு மைனஸ் இங்கே ஒரு மைனஸ் ஆகுனா என்ன ஆகுனா ப்ளஸ் ஆகிரும். இப்போ இங்கே ப்ளஸ் வந்துடும். இதை மல்டிபிள் பண்ணோம்னா cos 2t 2 cos 3t. ஓகேவா, இப்போ மல்டிபிள் பண்ணியாச்சு. இந்த மைனஸ் டேம் எங்கிட்ட கொண்டு வந்துடுவோம். இங்கே உள்ள மைனஸ் டேமை லெஃப்ட் சைடு கொண்டு போயிடும். அப்போ x cos 2t ப்ளஸ் y sin 3t ஈக்குவல் டு இந்த இதை எங்கிட்ட கொண்டு வந்துடுவோம். இப்போ cos 3 sin 2t sin 3t ப்ளஸ் cos 2t 2 cos 3t. ஓகேவா, இதுதான் வந்து தொடுகோட்டின் சமன்பாடு. அடுத்து செங்கோட்டின் சமன்பாடு. இதே மாதிரி தான் ஃபார்முலா, ஆனால் எம்முக்கு பதிலாக அங்கே வந்து என்ன ஆகும்னா -1/mன்னு வரும். இதுதான் வந்து தொடுகோட்டின் சமன்பாடு. செங்கோட்டின் சமன்பாடு வந்து இதிலே இந்த ஃபார்முலாவில் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். y - b = -1/m x - a. ஓகேவா, இதில் வந்து
பிக்கு பதிலாக அதே வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்கள், ஏக்கு பதிலாக அதே வேல்யூயும் சப்ஜெக்ட் பண்ணி எழுதுங்க. எழுதிட்டு 1/mன்னு இருக்குது பார்த்தீங்களா, எம் வந்து கீழே எழுதுனோம்னா அதை வந்து தலைகீழே வரும். இப்போ தலைகீழே வந்துச்சுன்னா இதோட டேம் வந்து எப்படி வரும்னா sin 3t டிவைடட் பை cos 2tன்னு வரும். ஓகேவா, அது அப்படியே மாறி வரும். எழுதி காட்டுறேன் பாருங்கள். அது அப்படியே தலைக்குப்புறம் வந்து மாறி வரும். இந்த மாதிரி தான் இருக்கும் அது. ஓகேவா, இப்போ மேலே பண்ண மாதிரியே பண்ணுவோம். எப்படி பெருக்கணுமோ அதே மாதிரி பெருக்குவோம். x sin 3t y cos 2t இதே மாதிரி மல்டிபிள் பண்ணினோம்னா ஆன்சர் இருந்தால் தான் வரும். 2 sin 3t cos 3t மைனஸ் 3 sin 2t cos 2t. இப்போ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா, இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணோம்னா sin 6t மைனஸ் 3/2 sin 4t. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.